ஜாக்கி சினிமாஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ஜாக்கி சேகர். இந்த எபிசோடில் பயம் ஒரு பயணம் திரைப்படத்துடைய வீடியோ விமர்சனத்தை பார்க்க இருக்கின்றோம். பேய் படம்லாம் ஓஞ்சிடுத்து, பேய்ங்களாம் அமைதியாகிடுச்சிங்க, அது வேலையை பார்க்க போயிடுச்சு அப்படின்னு நினச்சோம். ஆனால் இல்லை, அது விடாது கருப்பு மாதிரி தொடர்ந்து கொண்டே தான் இருக்கின்றது. இந்த வாரம் மட்டுமே பேய் படங்கள் 2-3 ரிலீஸ் ஆகிருக்கு நினைக்கிறேன். ஐ திங்க் ஸோ, பட் செக் இட். இந்த எபிசோடில் பயம் ஒரு பயணம் திரைப்படத்தினுடைய விமர்சனத்தை பார்க்குறோம். அந்த படத்துடைய கதை என்னன்னு பார்த்துடலாம். ஒரு ஃபோட்டோகிராஃபரை பேய் துரத்தி உதைக்குது. அதுலேருந்து அவரால் தப்பிக்கவே முடியல. ஏன் ஒரு ஃபோட்டோகிராஃபர் ஒரு பேய் துரத்தணும் அப்படின்றது தான் இந்த திரைப்படத்தினுடைய கதை. ரைட். பரத் ரெட்டி இவர் உண்மையாகவே ஒரு டாக்டர். அவர் சினிமா மீது கலைதாக்கத்தின் மீது கொண்ட ஆர்வம் காரணமாக அவர் நடிக்க வந்திருக்கிறாரு. அவருடைய ரோலை நல்லாவே செஞ்சுருக்கிறாரு. அவங்க ஒய்ஃபை மீனாட்சி ஜெயிக்டர் பண்ணியிருக்காங்க. ஸ்ட்ரக்சராக இருக்காங்க, புடவைகளில் ரொம்ப அழகாக இருக்காங்க, மாண்டேஜ் சாங்ஸில் ரொம்ப க்யூட்டாக இருக்காங்க. சில காட்சிகளில் நடிக்கவும் செய்கிறாங்க. விஷாகா சிங் ரொம்ப நாள் கழிச்சு அவங்க ஸ்க்ரீனில் பார்க்குறோம். பட் அவங்களுக்கான ரோல் கொஞ்சம் கம்மி தான். பட் இருந்தாலும் இட்ஸ் நாட் பேட் அப்படின்னு சொல்லலாம். பொதுவாக இந்த படத்தோட மையக்கரு என்னன்னா, அந்த கலாச்சார காவலர்கள்னு ஒரு குரூப் கிளம்பி யாராவது கொஞ்சம் 2 யங்ஸ்டர்ஸ் எல்லாம் ஒன்றா ஜாலியாக சேர்ந்துக்கிட்டு பண்ணை வீட்டில் ஏதாவது பாட்டி நடத்துகிற உள்ளார போய் வச்சுட்டு வருவாங்க இல்லையா, அந்த ஒரு கருவை மையமாக வச்சு தான் அந்த திரைப்படத்தை எடுத்துருக்குறாங்க. முன்பாதியில் இருந்த விறுவிறுப்பும் வேகமும் ஒரு 2-3 ரீலுக்கு அப்புறம் அப்படியே முன்பாதியிலே கூட கொஞ்சம் சொங்கித்தனமாக தான் போயிட்டு இருக்குது. செகண்ட் ஹாஃபில் இன்னும் கொஞ்சம் எடுத்துருக்குறாங்க. இன்னும் சுவாரஸ்யமான ஒரு விஷயத்தை படத்தில் அந்த எலமெண்ட்ஸில் நிறைய சேர்த்துக்கணுன்றது தான் நம்மளுடைய அபிப்பிராயம். இத்தனையும் சிங்கம், புலி, யோகி பாபுன்ட்டு ஏகப்பட்ட கேரக்டர் இருக்குது. இருந்தாலும் கூட சிரிப்புன்றது மருந்துக்கு கூட இந்த படத்தில் இல்லை. அந்த லெவல்லையாவது அவங்க போயிருக்கலாம். ஸோ அப்படி இல்லை. பட் இந்த திரைப்படத்துடைய சினிமோகிராஃபி ஃபேண்டாஸ்டிக்காக இருக்குது. மிஸ்டர் ஆண்ட்ரூ சினிமோகிராஃபர் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. மிக முக்கியமாக ஃபர்ஸ்ட் ரீல், அந்த வீட்டில் தங்கி அதுக்கப்புறம் அந்த ஃப்ரிட்ஜில் இருந்து அந்த பிளட் வர்றது வர்றதுமான விஷயங்கள்லாம் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. இந்த டெம்போவை படம் எடுத்திருந்தாங்கன்னா இது அடுத்த லெவலுக்கு போயிருக்கு. இந்த திரைப்படத்தை மனிஷ் சர்மா இயக்கியிருக்கின்றார். இது பாகம் இன்னும் சுவாரஸ்யத்தை சேர்த்திருக்க வேண்டும் என்பதுதான் நம்மளுடைய விமர்சன மதிப்பு. இதில் வேறு இது 2வது பாகம் வேறு வரும்னு சொல்லி பயமுறுத்திருக்காங்க. சரி, அதான் அந்த படத்தை எந்த அளவுக்கு எடுக்க போகிறாங்கன்னு தெரியல. எனிவே, இந்த திரைப்படத்துக்கு ஜாக்கி சினிமாஸ் அளிக்கக்கூடிய மதிப்பெண் 5க்கு 2. இது ஒரு டைம் பாஸ் படம் அப்படின்ற லெவலில் கூட இதை என்னால் சொல்ல முடியல. ஏன்னா செகண்ட் ஹாஃப்லாம் அந்த மாதிரி விறுவிறுப்பு முதல் பாகத்திலே கொஞ்சம் இருந்திருக்கும். ஃபர்ஸ்ட் ஹாஃபில் அந்த விறுவிறுப்பு இருந்தால் இது நல்லா இருந்திருக்கும். வேறு என்ன, இதே போன்ற வேறு ஒரு திரைப்படத்தோட வீடியோ தொடங்க நான் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் ஜாக்கி சேகர். நன்றி, வணக்கம்.